வணக்கம். நான் ஒன்று எங்கள் காட்டில் பார்த்தேன், உங்களுக்கு காமிக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டிங்களா? இப்போ பாருங்கள், பேக் கேமரா போட்டு காமிக்கிறேன். இங்கே கொஞ்சம் பாருங்கள், தெரியுதுங்களா? என்னவா இருக்கும்? வெள்ளையாக நீட்டாக இருக்குது. என்னவா இருக்கும்? இது வரைக்கும் இருக்குது. என்னவா இருக்கும்? இங்கே பாருங்க, இது முழுசாக எடுக்கணும். இப்போ பிக்காமல் எடுக்கணும். நேற்று உரிச்சி இருக்குது. என்ன பாம்புன்னு தெரியல. எறும்பு அரிச்சிட்ருக்குது தலையை எறும்பு அரிச்சிச்சு. யாருக்கு வேணும் பாம்பு தோல்? யாருக்கு வேணும்? இது நம்ம மாடு மேயிற காடுல மாட்டு வயலில் சிக்குனுச்சுன்னா மாட்டுக்கு பல்லு கூட்டிடும்பாங்க. வயலில் வேற போரமாக உரிச்சு வச்சுருக்குது. அங்கே ஒரு பொந்து இருக்குது, எலி பொந்து. எலி பிடிக்க வந்த இடத்துல தோலை உரிச்சு வச்சுட்டு போயிடுச்சு. தூரத்தில் காமிக்கிறேன் பாருங்க. இது எவ்வளோ நீட்டு இருக்குதுன்னா கரெக்டாக 5 அடி இருக்குது. 5 அடி 5 அடி இல்லை வேணா 5 அடி கம்மியாக, கொஞ்சம் கம்மியாக இருந்தால் இருக்கும். ஆனால் 5 அடி கிட்டத்தட்ட 5 அடிக்கு இருக்குது. இதை காமிக்கிறதுக்கு தான் வீடியோ போட்டேன். எத்தனை பேர் பாம்பு தோலெல்லாம் பார்த்துருக்குறீங்க? இது என்ன பாம்புன்னா சார பாம்பு தான் இருக்கும். அது என்ன தூளுன்னா மஞ்சசார தூள். மஞ்சசாறு தான் அதிகமாக இருக்கும். வாலும் சார பாம்பு வால் தான் நல்லா கூராக இருக்கும். முழுசாக உரிச்சு வச்சுருக்குது. தலை மட்டும்தான் கொஞ்சம் எறும்பு அரிச்சிச்சு. மஞ்சசாரத்தூள் தான் அது. நைட்டு உரிச்சு வச்சுருக்கணும், இல்லாட்டி காலையில் உரிச்சு இருக்கணும். அதால் தான் எறும்பு தின்னுட்டு இருந்துருக்கு.